பொதுமக்கள் பொதுமக்கள் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார். அது கரெக்டா, நம்ம பண்ணுறது கரெக்டா அப்படின்றது நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? இந்த வார்த்தை என்னென்னா, நம்ம நாட்டில் அரசியல் தலைவர்கள் ஆளாளுக்கு ஒரு ஒரு தலைவரை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் பண்ண நல்லது எல்லாத்தையும் சொல்லி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க. இந்த கூட்டங்க இருக்குது தெரியுமா? அந்த தலைவர்கள் பேசுகிறத, அந்த கட்சி தலைவர்கள் பேசுகிறத கரெக்டுன்னு நம்பிக்கிட்டு இவங்களும் அவங்களுக்காக போராடுறாங்க. அவங்களுக்காக வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போய் அவங்க பின்னாடி சுற்றுறாங்க. கொடிக்கம்பம் வைக்கிறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க, பேனர் அடிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் கட்சி தலைவர்களும் தன்னுடைய குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. குடும்பத்தை ஒரு ஒரு படி முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இப்போ விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாரும் ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்க இந்த கட்சி தலைவர்லாம் ரோல் மாடலாக ஒரு தலைவரை வச்சுருக்காங்க தெரியுமா? அந்த தலைவருக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பண்பை சொல்கிறாங்க. இவர் இப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணாருன்னு. நீங்கள் எல்லாரும் ஒன்று யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் அதிகமாக நல்லது பண்ணது யார்? யாருன்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆள் இருக்கலாம், அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆள் இருக்கலாம். இப்போ அப்படி பார்க்க போனால் அதிக நல்லது பண்ணது யாருன்னு பார்க்க போனால் காமராஜர் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த தண்ணியெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு அணை கட்டுறாங்கல்ல, அந்த அணையை அவர் அதிகமாக கட்டியிருக்காருன்னு சொல்லலாம். 1000 திட்டம் நம்ம சின்ன சின்னதாக போடலாம். அதாவது உணவு கொடுக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் இயற்கையாக சின்ன சின்ன விஷயம். அது நம்ம பண்ணலாம் கூட, அவங்களே கூட பண்ணிக்கலாம். அது காசு கொடுத்தா யார் வேணால் பண்ணலாம். இயற்கைக்கு எதிர்மாறாக இயற்கையை அடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அதிக மூலதனத்தை யூஸ் பண்ணி ஒரு வேலையை பண்ணணும். அப்போ இயற்கையே எதிர்த்து நம்மளுக்கு பிற்காலத்தில் ரொம்ப நாள் லைஃப் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றத ஒரு ரோல் மாடலாக எடுத்து காமராஜர் ஒன்று பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாரும் அந்த கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஆளுக்கு ஒரு ஒரு ரோல் மாடல் ஒருத்தரை வைக்கிறாங்களே. அப்போ ஒருத்தர் அம்பேத்கர் எனக்கு பிடிக்குன்னுவார், ஒருத்தர் பெரியார் பிடிக்குன்னுவார், ஒருத்தர் எம்ஜிஆர் பிடிக்குன்னுவார், ஒருத்தர் அம்மா பிடிக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்கும் மேலே நான் காமராஜரை பார்க்குறேன். நல்லது யார் பண்ணாலுமே நம்ம ஒத்துக்கணுங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் எப்படிப்பட்ட பிடிக்காதவங்க இருந்தாலும் அவங்க நல்லது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவங்கள நம்ம ஆதரிக்கணும். ஓகேவா? இதுதான் பண்பு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பேர் அவங்க சுயநலத்துக்காக நிறைய பேர் எங்கேயோ இருக்கார் காமராஜர், அம்பேத்கரை தூக்கிட்டு இங்கே வைக்கிறாங்க. வச்சு அவர் பெரிய ஆள், அவர் எல்லாருக்கும் போராடினார், ஒதுக்கப்பட்ட ஆளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமராஜர் யாருக்கு? இங்கே கஷ்டப்படுற ஆளுக்கு தானே காமராஜர் பண்ணார். பொதுமக்கள் எல்லாம் யோசித்து தெளிவாக இருங்க. ஓகேவா?